இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப கம்மியாக இருக்கோ? மழையினால் நிறைய பேர் வரல இல்லைங்களா? சரி, பரவாயில்ல. ஆனாலும் அவங்களுக்கு ஆண்டவர் ஆன்லைனில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும்படி, அவருக்காக சாட்சியாக வாழும்படி ஏசப்பா நம்ம தெரிந்து கொண்டார். ஆமென். இது ஏதோ நம்முடைய திறமை அல்ல, கர்த்தருடைய முழுக்க முழுக்க கிருபை. ஆமென். சரி, நம்ம நேரடியாக வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்லலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை நாம் வாசிப்போம். எழுந்து நிற்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 43 மற்றும் 44 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் 11வது அதிகாரம் 43 மற்றும் 44 நாம் வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேதச் சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இன்னொரு பேத பகுதியை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5, அதில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் வார்த்தையின் வடிவில் இருக்கிற தெய்வம். எங்கள் நடுவிலே வாரும் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களுக்கு தம்முடைய விலையேறப்பெற்ற மகிமையை நீர் ஆண்டவரை விளங்க பண்ணும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை நீ செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை நீ செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. பெருமலை போலவே உம் ஆவியை நீர் ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று.
ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அன்பின் ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டப்பா. எளியவர்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்தீரே, எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. இந்த பொல்லாத உலகத்திலே, இருள் நிறைந்த நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பிரசன்னத்தினாலே நீர் எங்களை மூடும், உங்கள் மகிமையினாலே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு தம்முடைய கிருபைகளை கர்த்தர் விளங்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா தடைகளும் விலகட்டும் ஐயா, எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்கப்பா, உங்க மகிமையின் வல்லமையினால் எங்களை மூடுங்கப்பா. உங்கள் மகிமையின் கிருபை எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை முற்றிலும் மாற்றும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உட்காருவோம். அல்லேலூயா. திரும்பவும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். போன வாரத்தில் வர வேண்டியதாக இருந்தது, ஆனால் வர முடியவில்லை. சில வேலைப்பளுகள் நிமித்தமாக வர முடியல. ஆனாலும் இந்த நாளில் வருவதற்கு தேவன் அனுக்கிரகமும் கிருபையும் செய்தார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, தேவ ஜனங்களை தேவன் தம்முடைய ஜெப வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை என்ன செய்வாராமா? சத்தமாக சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியாதோ. சந்தோஷப்படுத்துவார், மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். சரி, இது தேவன். அதாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கட்டடமாக இருக்கலாம், ஆனாலும் கூட எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி இருக்கின்றோமோ அங்கே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நம்ம வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம ஒரு வேத பகுதியை வாசித்தோம். அந்த வேத பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு குடும்பத்தை நேசித்தார். அந்த குடும்பத்தில் 3 பேர் இருந்தார்கள். மார்த்தாள், மரியாள், லாசர் என்று 3 பேர் சகோதர சகோதரி இருந்தார்கள். நாம் அறிந்த ஒன்று தான். ஆனால் பாருங்க, இயேசு அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். எப்போதெல்லாம் அந்த பகுதிக்கு சுவிசேஷ ஊழியத்திற்காக இயேசு கிறிஸ்துவானவர் போகிறாரோ அப்போதெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர் தங்குவது வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாளிலே இயேசு நேசிக்கிற இந்த லாசரு மரித்து போனார். அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் 2 நாள் தாமதமாக வருகிறார். வந்து பின்பு அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அங்கே கல்லறைக்கு போகிறார். கல்லறைக்கு போய் நின்றுதான் அங்கே சொல்லுகிற வசனத்தை தான் நான் வாசித்தோம். அப்புறம் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 43 சொல்லுகிறது, இவைகளை இயேசு சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே நீ என்ன செய், வெளியே
வா என்று மரித்து 4 நாட்களாகி அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் வைத்து இருக்கின்றதான அந்த மனிதனை இயேசு பெயரை சொல்லி அழைக்கிறார். லாசருவே, நீ வெளியே வா என்று உரத்த சத்தமாய் அழைக்கிறார். இந்த சத்தம் கேட்டவுடனே மரித்து 4 நாளான லாசரு வெளியே வருவதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பின்பு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பைபிள் பொய் சொல்லாதுங்க. மரித்தவன் வெளியே வந்தான். வெளியே வந்த பொழுது இயேசு என்ன சொல்கிறான் என்று சொன்னா, அவன் கால்களும் அவன் கைகளும் என்ன செய்திருந்தது? பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு சொன்ன 2 வார்த்தைகள். ஒன்று, லாசருவே வெளியே வா, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். நல்லா நீங்க கவனிக்கணும். இது ஏதோ நடந்த வரலாற்று சம்பவம் அல்ல. ஏதோ சபைகளில் இந்த வசனங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக மாத்திரமல்ல. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நமக்கு தேவையானதை நம்மளோடு கூட சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய வார்த்தையில நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில நாம் தேவ சித்தத்தை செய்வதற்கு ஏதுவான எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனபடினால் வசனம் பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். மற்ற இடங்களில் சம்பளத்திற்காக வேலை செய்கிறவர்களை குறித்து நான் பேசவில்லை. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ சித்தத்தை செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சபையானது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? செவி கொடுக்க வேண்டியிருக்கிறது. மோசே அழைக்கப்பட்டவன். அவன் மூலியமாய் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுக்கு உபயோகமாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் உபதேசித்த ஒவ்வொரு உபதேசங்களும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு சத்தியமாக அவசியமாக காணப்பட்டது. இயேசு சொன்னார், நான் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவும் இல்லை. என் பிதாவானவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சொல்லுகிற சில விஷயங்கள்ல சில காரியங்கள் இருக்கும். கவனமா கவனிங்க. இன்றைக்கு லாசரு தேவனை நேசித்தவன், தேவனை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மரணம் ஏற்படுகிறது. பாவத்திற்கு மரித்து நீங்களும் நானும் இன்னைக்கு நீதிக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லேலூயா. சொல்லுங்க. நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். ஆமென். அப்போ லாசரு தேவனை நேசித்த லாசரு மரித்தான். மரித்த மனிதனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டவன் கட்டுகளோடு கூட இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவத்தினால் மரித்திருந்தோம். கிறிஸ்துவின் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இன்னைக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அந்த மரண கட்டில் இருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம். அந்த பாதாள குழியில் இருந்து வெளியே வந்திருக்கிறோம். அந்த உளையான சேற்றிலிருந்து தேவன் நம்மளை வெளியே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் லாசரு கல்லறையில் இருந்து அவன் மரித்தவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவனுக்குள் ஜீவன் பிரவேசித்து அவன் ஜீவனோடு கூட வெளியே வந்தாலும் அவன் கட்டவிழ்க்கப்படாதவனாய் இருந்ததை கர்த்தர் கண்டார். அவன் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நாமே நீங்களும் நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தது உண்மைதான். உளையான சேற்றிலும் பாவ குழியிலும் இருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்தது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே கைகளும் கால்களும் முகமும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். உயிர்ப்பிக்க வேண்டியது ஆண்டவருடைய ஊழியம், கட்டவிழ்க்க வேண்டியது அழைக்கப்பட்டவருடைய ஊழியம். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஏன் உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் ஏன் அவனை கட்டவிழ்க்கவில்லை? ஏன் அவருக்கு கட்டவிழ்க்க தெரியாதா? உயிர்ப்பித்தவருக்கு கட்டவிழ்க்க தெரியாதா? தெரியும், தெரியும். ஒரு வார்த்தையை சொல்லி 4 நாளான மரித்த ஒரு மனிதனை எவரோடு உயிரோடு கொண்டு வர அவர் வல்லமை உண்டு என்று சொன்னால் அந்த அவனை கட்டவிழ்க்கவும் அவருக்கு வல்லமை உண்டு. ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அவர் தங்களோடு கூட இருந்தவர்களிடத்தில் சொல்கிறார், இவனை நீங்கள் கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டவிழ்க்க வேண்டியது சபையினுடைய ஊழியமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் உயிர்ப்பிக்கிறார். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை மரணத்திலிருந்து விடுவிக்கிறது. தேவனுடைய வார்த்தை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. ஆனால் கட்டவிழ்க்கின்ற ஒரு ஊழியத்தை தேவன் அழைக்கப்பட்ட அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாராலும் கட்டவிழ்க்க முடியாது. இன்னைக்கு கட்டவிழ்க்கிறோம்னு இடியாப்ப கட்டுக்கள் இன்னைக்கு சபை போய் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டை விட்டுட்டு 9 கட்டை போடுறான் சபை. அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், ஒரு கட்டை வீழ்த்து விடுறாங்க. அதுக்கு பதில் 9 கட்டுகளை உங்கள் மேல் போடுறாங்க. அறியாமை, அடிமைத்தனம், அந்தகாரம், மாம்சம், உலகம், பிசாசின் வஞ்சகம், பிசாசின் தந்திரம், மனிதனுடைய சுயநலம் எல்லாம் அடங்கி இருக்கு. அப்போ இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட நம்ம கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. 3 கட்டுகள் அவனை கட்டி இருந்தது. ஒன்று, அந்த வசனம் சொல்கிறது, அவன் கால்களையும் அவன் கைகளையும் கட்டவிழுங்கள். அவன் முகத்தில் பிரேத சீலை இருக்கிறது, அதையும் நீங்கள் கட்டவிழுங்கள். அல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். இயேசுவை ஆராதிக்கிற உண்மைதான். கட்டு இல்லைன்னு சொல்லுங்க. உயிர்ப்பிக்கின்ற வல்லமை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பரிபூர்ணமா இன்றைக்கு கிரியை செய்கிறதா? சத்தமே இல்லையே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பரிபூரணமாக இன்றைக்கு சபையிலே கிரியை செய்வதற்கு சபையானது இடம் கொடுத்திருக்கிறதா? சொல்லுங்க. தேவனே இறங்கி கிரியை செய்ய வந்தாலும் சபை என்ன செய்ய மாட்டேன்றது? இடம் கொடுக்க மாட்டேன்றது. விசுவாசி இடம் கொடுக்க மாட்டேன்றான். நான் கட்டுகளோடு கூட இருந்தாலும் இருப்பேனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் உயிர்ப்பித்தார், ஆனால் கட்டவிழ்க்கின்ற ஒரு ஊழியத்தை செய்யும்படி தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு அந்த காரியத்தை செய்தார். அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசருவை கட்டவிழ்த்தார்கள். கட்டவிழ்த்தது நிமித்தமாய் லாசரு சில காலம் சரீரத்தில் உயிரோடு கூட இருந்தான். அவனை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள தேவன், இப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள ஒரு வல்லமையுள்ள கர்த்தரை நம் நடுவிலே தேவன் வைத்திருக்கிறாரே. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரே, இவர் மாம்சத்தில் வந்த மெசியா என்று சொல்லி இயேசுவை அந்த காலத்தில் அநேகர் விசுவாசிப்பதற்கு இந்த லாசருவினுடைய உயிர்த்தெழுதலும் லாசருவினுடைய ஜீவியத்தில் இருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டதும் அன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்பட்டது. பிரசங்கமாய் அல்ல, அவன் ஜீவியம் ஒரு சாட்சியாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் ஒரு சாட்சியாக மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடியதான கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். அநேக கட்டுகளை பற்றி வேதம் பேசுகிறது. அறியாமையின் கட்டு இருக்கிறது, அந்தகாரத்தின் கட்டு இருக்கிறது, மரண கட்டு இருக்கிறது, பாதாளத்தின் கட்டுகள் இருக்கிறது, சாபத்தின் கட்டுகள் இருக்கிறது, வியாதியின் கட்டுகள் இருக்கிறது, பிசாசின் கட்டுகள் இருக்கிறது. வேதம் அடுக்கிக் கொண்டே போகிறது. இது எல்லா கட்டுகளில் இருந்தும் மனிதனை கட்டவிழ்க்கப்படுவதற்கென்று தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. எவர்கள் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறார்களோ, எவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவங்கள்ட்ட போனா தான் விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்து வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா நம்ம ஜீவியம் எப்படி இருந்தது என்று கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்க்கணும். நாம் பிறவிலே கிறிஸ்தவர்களாய் பிறந்தது உண்டு. பாட்டு சத்தத்திலையும் ட்ரம்மடி சத்தத்திலையும் தான் நம்ம பிறந்து வளர்ந்தோம் அநேகர்.
ஆனால் நம்முடைய ஜீவியம் எப்படி இருந்தது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? இந்த இரண்டுக்கும் நடையில ஏற்பட்டதான சம்பவங்கள் என்ன? எப்படி தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டார்? எப்படி தேவன் நமக்கு உதவி செய்தார்? யாரை கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார்? ஆமென். சபையே, நீ நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி கெட்டதனமாக நீ இருக்கக்கூடாது. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று 14 அதிகாரத்தில் இயேசு பேசவில்லையா? நான் இயேசு மட்டும் எனக்கும் போதும். தேவனால் உனக்கென்று நியமிக்கப்பட்ட உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீ அவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுதுதான் தேவன் ஏற்ற வேளையில உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னால் முதல்ல கட்டவிழ்க்க, அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். முதலாவது நாம் பார்க்க போகிறோம், அவருடைய முகத்தில் உள்ள முகத்தின் சீலையில் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றால், முகத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு முகத்தில் பிரேத சீலையினால் சுட்டப்பட்டிருந்தான். ஒருவன் மரித்தால் அவனை அடக்கம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு விதமான காரியங்களை பின்பற்றுகிறார்கள். யூதர்கள் ஒரு முறையை பின்பற்றினார்கள். அவர்கள் பிரேதத்தை சுற்றிலும் என்ன செய்தார்கள்? சீலையினால் சுற்றி தான் அடக்கம் பண்ணாங்க. அது அவங்களுடைய வழக்கம். இயேசுவின் சரீரமும் கல்வாரி சிலுவையிலிருந்து இறக்கி அங்கே கல்லறையில் வைக்கப்பொழுதும் அவருடைய சரீரமும் சீலையினால் என்ன செய்யப்பட்டிருந்தது? சுற்றப்பட்டிருந்தது. அவர் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவர் கட்டோடு கூட போகவில்லை. அவர் சரீரத்தில் இருந்த கட்டுகள் எல்லாம் அருந்து கிடந்தது. அவர் முகத்திலே சுற்றப்பட்டிருந்த சீலை அப்படியே எடுத்து அந்த கல்லறையின் ஒரு பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. ஏனையா தேவன் அந்த கட்டோடு கூட இழிஞ்சு ஓடல, ஏன் கட்ட விழ்த்தாரு? அப்போ முகம் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அடையாளம். முகத்தை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே சொல்லுங்க. இங்க தான் இருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்க உங்க கரங்களை வைத்து ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்பமாச்சும் கண்ணை மூடிட்டு நீங்க அப்படியே ஒரு துணியை தலையில போட்டுட்டு எங்கேயாச்சும் போங்க, சரியா போயிடுவீங்களா? போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிடுவீங்களா? அப்போ முகத்தில் சீலை சுற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகசீலை, முகத்தில் சுற்றப்பட்ட பிரேத சீலை கட்டவிழ்க்கப்பட வேண்டியது ஒரு விசுவாசிக்கு அவசியம். அதைத்தான் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தெரிந்து கொள்ள போகிறோம், படிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, முகம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை அடையாளப்படுத்துகிற ஒன்று. 4 பேர் நிக்கிறாங்க, 4 பேருக்கு ஒண்ணு போல முகத்துல ஒரே மாதிரியான வஸ்திரத்தை போட்டாங்கன்னா யார் நிக்கானே தெரியாது. ஆனால் அவன் முகத்தில் உள்ள துணியை எடுத்தால்தான் தெரியும் அவன் எப்படிப்பட்ட மனிதன், அவன் ஆணா பெண்ணா, அவன் எப்படிப்பட்டவன், கருப்பா சிவப்பான்னு அவன் அவனுக்கு அப்போ தனிப்பட்ட மனிதனை அடையாளப்படுத்துவது அவனுடைய முகம். இன்னைக்கு அநேகருடைய முகத்தில் மரணத்தின் பிரேத சீலை சுற்றப்பட்டிருப்பதனால் அவர்களால் தேவனால் அடையாளம் காண முடியவில்லை. அவங்களிடத்திலிருந்து மகிமை வெளிப்பட முடியவில்லை. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது தனி மனிதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து மனதின் முகம் நம்ம மனதின் கண்ணாடி. நம்ம கோபமா இருக்கோமா, இல்லை சிரிக்கிறோமா, இல்லை எரிச்சலா இருக்கிறோமா, இல்லை சோகமா இருக்கிறோமா, இதையெல்லாம் எதுதான் காட்டும்? சொல்லுங்க. அகத்தின் அழகு முகத்துல. சில பேர் மறைச்சிக்கிட்டு வெளியே பேசுவாங்க. ஆனா உண்மையாக உள்ளான மனிதனை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடி என்று சொன்ன நம்முடைய முகம்தான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆபேலும் காயின் இருந்தாங்க. காயினுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கறல. ஒன்னு வேதம் சொல்லுகிறது, காயினுடைய முக நாடி என்ன செய்தது? வேறுபட்டது. இதுவரைக்கும் இருந்த முகம் வேற, இப்ப அவனுக்குள் இருக்கக்கூடிய முகம் வேற. சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லுவாங்க, நீ என் ஒரு முகத்தை தான் பார்த்துருக்க, இன்னொரு முகத்தை நீ என்ன செய்யல,
சொல்லுங்க. எல்லா டைலாக் உங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நடிப்பீங்க, தெரியாத மாதிரி பாவலா பண்ணுவீங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. ஒரு முகத்தை தான் பார்த்துருக்குறோம், இன்னொரு முகத்தை நான் எனக்கு என்ன செய்யல, காட்டல. காட்டணும்னா நீ என்ன செய்ய மாட்ட? அண்ணாச்சி கரெக்டா சொல்றாரு, தாங்க மாட்ட. ஏன்? அந்த ஒரு மோசமான ஒரு கேரக்டர் எங்க தான் கிடக்கு, உள்ளதான் கிடக்கு. அப்ப நம்ம முகத்தை அடையாளப்படுத்தக்கூடியதான, நம்ம முகத்தை மறைத்ததான மரணத்தின் சீலை நம்மளை விட்டு விலகணும். அந்த மரணத்தின் சீலை என்றால் என்ன? நம்முடைய முகம் பிரகாசிக்காதபடிக்கு, நம்முடைய முகம் அடையாளப்படுத்தப்படாதபடிக்கு, நம்முடைய முகம் மகிமை அடையாதபடிக்கு, நம்முடைய தலை உயர்த்தப்படாதபடிக்கு, இன்னைக்கு நாம் மீது இருக்கிறதா, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களால், ரட்சிக்கப்பட்டவர்களால், பரிசுத்தாவி பெற்றவர்களால், ஆனாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை இன்னும் வரவில்லை. நாம் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய விதத்தில் இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. அதற்கு மாறாக பொய்யானதெல்லாம் இன்றைக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அடையாளப்படுத்த விரும்புகிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் என்ன செய்தது? பிரகாசித்தது. இப்போ ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தண்டனை கொடுத்த இந்த இந்திய தேசத்தில், இந்திய தேசத்தின் சட்டத்தின்படி தூக்கு தண்டனை இருக்கிறது. இப்போ அதிகமாக நிறைவேற்றுவதில்லை, ஆனால் அந்த நாட்கள் இருந்தது. அப்பொழுது என்ன செய்வார்கள்? தூக்கு கைதிய போவதுக்கு முன்னாடி தலையில் என்ன செய்வாங்க? ஒரு பெரிய, சொல்லுங்க, பெரிய ஒரு ஒரு தலையை மறைச்சிருவாங்க, சுற்றிலும் தலையை மறைச்சிருவாங்க. அந்த தலையினுடைய இது தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ லாபான் தன்னுடைய பிள்ளைகளை யாக்கோப்புக்கு கொடுக்கும் பொழுது என்ன செஞ்சான்? இளையவளை நேசித்தான், ஆனா மூத்தவளை மறைச்சு என்ன செஞ்சிட்டாங்க? அப்ப ரியாலிட்டி தெரியாம போயிடும், ஒரிஜினல் தெரியாம போயிடும். ஏன்னா உள்ள ஒண்ணு இருக்கு, வெளியே வேற மாதிரி இருக்கு, மறைக்கப்பட்டது. ஆனா நம்ம லாசருடைய முகத்தில் இருக்கக்கூடியதான பிரேத சீலை என்ன செய்யப்பட்டது? கலட்டப்பட்டது. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, முதலாக மோசஸ் தான் தேவ பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது முகத்தை மூடிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிந்தால் வாசியுங்கள். யாத்ராகமம் 3:6. மோசே தேவனை நோக்கி பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஃபர்ஸ்ட் டைம் தேவ பிரசன்னத்தை, தேவனை, தேவ மகிமையை மோசஸ் பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் மூடிக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அதே 33:11 வேத வாசித்து பார்க்கும்போது மோசையினுடனே தேவன் முகமுகமாய் பேசுகிறார். ஒரு நண்பனோடு கூட பேசுவதை போல தேவனுடைய முகமும் மோசையினுடைய முகமும் முகமுகமாய் பேசினார் என்கிற வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முகமுகம்னா அவ்வளவு அந்யுன்யமா, அவ்வளவு பரிச்சயமாய், அவ்வளவு நெருக்கமாய், அவ்வளவு உண்மையாய், அவ்வளவு தத்ரூபமாய், அவ்வளவு அன்பாய் தேவன் மோசையோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மை, அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த பரஸ்பரத்துக்கு பேர் தான் முகம். அல்லேலூயா. முகம் என்று சொன்னால் இந்த வெறும் முகத்தை மாத்திரம் நீங்க பார்க்க கூடாது. வெளிமுகம்னு ஒன்று இருக்கு, உள்முகம்னு ஒன்று இருக்கிறது. அகத்தின் அகம், உள்ளான ஒரு மனிதனுடைய முகமும் இருக்கிறது. அப்ப தேவனுக்கு உருவமற்றவர், அவர் ஆவியானவர், வார்த்தையானவர், ஒளியானவர். அவருக்கு எப்படி ஃபேஸ் இருக்கும்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ண முடியாது. ஆனால் முகமுகமாய் மோசே கர்த்தரோடு பேசினான், உண்மையாய் பேசினான், அன்பாய் பேசினான், பயமற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவ்வளவு அந்யுன்யமாய் இருந்தான். ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான மறைவும் இல்லை. இதைத்தான் அந்த இடத்துல வேத முகம் என்று சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் 34:34 ஜனங்களிடத்தில் மோசஸ் வரும் பொழுது முக்காடு போட்டு கொண்டான். இப்பொழுது ஜனங்களுக்கும் மோசஸுக்கும் இடையில
மோசஸனுடைய முகத்தில் ஒரு பெரிய முக்காடு இருக்கிறது. காரணம், இவன் முகத்தின் பிரகாசத்தை ஜனங்கள், உண்மை தன்மையை, உண்மை மகிமையை ஜனங்கள் பார்க்க முடியல, ஏற்றுக்கிற முடியாதனால டெம்பரவரியான ஒரு தடுப்பு அங்கே மோசஸ் போட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. இதெல்லாம் சரித்திரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல. 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3, 15, 16 நீங்கள் வாசிக்கலாம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு, நம்முடைய முகத்தில் உள்ள முக்காடு மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. ஏன் இன்னும் உங்க முகத்தில் பயம் என்ற திரைச்சீலை இருக்கிறது? மரணத்தை குறித்து பயம், மரண கட்டு, சாபத்தின் கட்டு, ரோகத்தின் கட்டு. அல்லேலூயா. அநேக கட்டுகள் இருக்கு. அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும். ஆனால் ஏன் இன்னும் அவிழ்க்கப்படவில்லை? அவர்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் இன்னும் நமக்கு ஒரு மனம் திரும்புதல், கர்த்தரிடத்தில் மனம் திரும்புதல், மனுஷனிடத்தில் அல்ல, ஏதோ சபையினிடத்தில் அல்ல, ஏதோ ஒரு பர்டிகுலரான உபதேசத்தின் அடிப்படையில் அல்ல, கர்த்தரிடத்தில் உண்மையாக மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடை கர்த்தரே அவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாரம்பரியம் என்கிற ஒரு முக்காடு கிடக்கு, உலகம் என்கிற ஒரு முக்காடு கிடக்கு, சென்ன சுபாவம் சுயம் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்காடு கிடக்கு, முரட்டாட்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்காடு கிடக்கு. இந்த முக்காடெல்லாம் என்னைக்கு நம்மளை விட்டு விலக? அப்போ இந்த முக்காடுகள், இந்த பிரேத சீலைகள் நம்முடைய தனிப்பட்ட மனிதனை நம்மளை தேவனோடு கூட அடையாளப்படுத்துவதற்கும், அவருடைய முகத்தை நாம் பார்த்து நம்முடைய முகம் பிரகாசிப்பதற்கும், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் நம்மிடத்தில் நிறைவேறுவதற்கும் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான முக்காடுகள் நம்முடைய முகத்தை விட்டு விலக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுகையில் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் முக்காடு போட்டு தான் இருக்க. பாரம்பரியம். முக்காடு என்பது என்ன? அது நிறைய பேசலாம், அதை பத்தி நான் பேச வரல. தாவீது ஒரு முறை முக்காடு போட்டு போனார். அவர் ராஜாதான். ஆனால் தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து அவர் ஒலிவ மலையிலே அவர் ஏறி போகும் பொழுது, எருசலேமை விட்டு வெளியேறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகும்போது வெறும் காலோடு ஒலிவ மலையிலே தன் முகத்தை முக்காடு போட்டுக்கொண்டு, தன்னோடு கூட வந்தவர்களும் முக்காடு போட்டுக்கொண்டு அழுது கொண்டே அந்த மலையில் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முக்காடு என்பது என்ன? இழப்பு. முக்காடு என்பது என்ன? துக்கம். முக்காடு என்பது என்ன? வேதனை. முக்காடு என்பது என்ன? பாரம்பரியம். அல்லேலூயா. எஸ்தருடைய நாட்களிலே அகாஸ்வேரு ராஜாவுக்கு, அந்த அகாஸ்வேரு ராஜா ஆமானை கடைசியாக தண்டிக்கும் பொழுது சொல்கிறார், இவன் முகத்தில் முக்காடை போட்டு அவனை தூக்கி, ஒரு மனுஷன் மேல முக்காடை போட்டாங்கன்னு அந்த நாட்கள்ல அவன் மரணத்திற்கு பாத்திரவான். அதுவரைக்கும் முகம் பிரகாசமாய் தைரியமாய் நான் பிரதானமான பிரதானி என்று சொல்லி உலாத்தி கொண்டு வந்ததான அந்த மனிதன் எஸ்தருடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் தேவன் அந்த ஜனத்துக்கு இறங்கினதினாலும் ஆமானை மரத்தில், அவன் செய்த மரத்திலே தூக்கி போடும் பொழுது அவன் முகத்தை மூடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது அவனுடைய அழிவுக்கு சமானமாய் இருந்தது. உன் முக்காடு உன்னை அழித்துவிடும், உன் முக்காடு உன்னை வேதனைப்படுத்தும், உன் முக்காடு உனக்கு துன்பத்தை கொண்டு வரும், உன் முக்காடு உன்னை பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு வராது, உன் முக்காடினால் உனக்கு எந்த உபயோகமும் இல்லை. உன் முகத்தில் இருக்கக்கூடிய முக்காடை நீ நீக்க வேண்டும் என்றால் நீ உண்மையாய் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நீ முக்காடோ உயிர்ப்பிக்கப்பட்டவன், முக்காடோடு கூட இருப்பது, உன் முகத்தில் பிரேத சீலை சுற்றி இருப்பது தேவ சித்தம் அல்ல, அது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. முகத்தில் உள்ள முக்காடை என்ன செய்ய கலட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகம் 31:17 வேகமா வாசிங்க. நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் அநேக தீங்குகளும் அந்நாளிலே அவர்கள் அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகள் நிமித்தம் நான் அந்நாளிலே என் முகத்தை, நம்ம முகம் மறைக்கப்பட்டாலும் ஆபத்து, நமக்கு கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டாலும் ஆபத்து. எத்தனை பேர் உணர்றீங்க? உங்க பாஸ்டரையா கடைசியா உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எந்த சர்ச்சில் அப்படி சொல்ல மாட்டாங்க. நானும் சில நேரங்களில் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுவேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல், சொல்லுங்க, எல்லாருமே சொல்லலாமே. நான் வேற தவறான வார்த்தையை சொல்லலை, வசனத்தை தான் சொல்றேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை, உள்ள இருந்தா தானே வரும், உள்ள இருந்தா தானங்க வரும். வசனத்தை சொல்றதுக்கு அவ்வளவு உங்களுக்கு பயமா இருக்கு. ஊர் நாயத்தை பேசணும்னா காது வரைக்கும் வருது உங்க வாய். வெக்கமா இல்லையா? வசனத்தை தான் நான் கேட்குறேன். நான் கோவப்படுறேன்னு நினைக்காதீங்க. நான் உங்களை நேசிக்கிறதுனால கோவப்படுறேன். உங்களுக்கு எனக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, தேவன் எப்போ எப்படி என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது. ஆலோசனை சொல்றதும் தேவனாத்தான் இருக்கும். சில நேரங்களில் அன்பா இருக்கும், தேவனாத்தான் இருக்கும். கடிந்து கொள்வதும் தேவனாத்தான் இருக்கும். அந்த பாவனைகளையும் அந்த சூழ்நிலைகளையும் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி ஒரு சால்வை எடுத்து 12 கிழிச்சு 10 ஒருத்தன்ட்ட கொடுத்தான், 2 ஒருத்தன்ட்ட கொடுத்தான். இது ஒரு தீர்க்க தரிசனம். இவனுக்கு நான் மண்டலாம், இவன் பைத்தியக்காரனா? இல்ல, தேவன் நடக்க போறதை தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி? ஒரு மனுஷன் மூலியமாக. அப்போ உங்களை பார்த்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை புறப்படுதுன்னு சொன்னா அந்த விஷயத்தை செய்யறதுல நீங்க மன உற்சாகமா இருக்கணும். செய்யக்கூடாதுன்னு சபை சொல்லுகிற காரியத்தில் தீவிரமா இருக்கிற நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்ற காரியத்தில் ஏன் மந்தமா இருக்கிறீங்க? உங்கள் கட்டுக்கள் அறுக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், பிரேத குழியிலிருந்து வெளியே வந்தவங்க தான். ஆனாலும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கென்று தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை உங்களால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு உங்கள் முகங்கள் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருக்கிறது. இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல், நான் இங்க நிப்பேன், சர்ச்சு முடிஞ்சு கீழே நிப்பேன், இந்த வழி யாரும் போயிடக்கூடாது, இந்த வழி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை என்கிட்ட சொல்லிட்டு போகணுமாக்கும். பிரித்துரும் பிரித்து இல்லைன்னா. அல்லேலூயா. எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க இன்னைக்கு அந்த வசனத்தை. தேவன் தம்முடைய முகத்தை, சத்தமா சொல்லுங்க. ஏன் பிரதர் நீங்க சொல்லுங்க? தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். தேவன் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை உங்கள் மேல் அனுப்பி உங்களுக்கு. அப்ப தேவனுடைய முகம் நம்ம மேல பட்டாலும் நமக்கு நல்லது, நம்ம முகம் தேவன் நோக்கி பார்த்தாலும் நல்லது. அப்ப தேவன் தன்னுடைய தனிப்பட்ட
அடையாளத்தை, அற்புதத்தை, அதிசயங்களை, மகிமையை, வல்லமையை, பராக்கிரமத்தை உங்களுக்கு காட்டக்கூடாதபடி அவர் தம்முடைய முகத்தை மறைப்பார் என்று சொன்னால், சபையே உன்னுடைய என்னுடைய நிலைமை என்ன? உபாகமத்தில் அதுதான் இங்கே ஏற்படுகிறது. என்ன செய்கிறான் சொன்னால், வேறே தேவர்களுக்கு அவர்கள் திரும்பி போய் சகல தீமைகள் நிமித்தம் நான் அந்நாளிலே என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தா என்ன நடக்கும்? நீங்கள் சங்கீதம் 105, 106, 107 வாசித்து பாருங்கள். தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி வேதம் அங்கே சொல்கிறது. சங்கீதத்திலே தேவன் தம்முடைய கையை திறக்கும் பொழுது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷப்படும். தேவன் தம் கையை அவர்கள் மடக்கி கொள்ளும் பொழுது அவைகளெல்லாம் என்ன செய்யும்? மாண்டு போகும். தேவனுடைய பிரசன்னமும், தேவனுடைய மகிமையும், தேவனுடைய இரக்கமும், தேவனுடைய தயவும் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய உண்மையான மனம் திரும்புதல் கர்த்தரிடத்தில் நமக்கு, சபைக்கு அவசியமாய் இருக்கிறது. பாரம்பரியம் உன்னை ரட்சிக்காது, உலகம் உன்னை ரட்சிக்காது, உன் திறமைகளும் தாளந்துகளும் உன்னை ரட்சிக்காது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே ரட்சிக்க வல்லமை உள்ளது. அவர் ஒருவரே ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட தேவகுமாரன் குமாரத்தினுடைய முகங்கள் பிரேத சீலைகளினால் சுற்றப்பட்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. அதை கட்டவிழ்க்க கர்த்தர் சொன்னார். நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும், பவுலையும் பர்னபாசையும் பல இடங்களிலே சபை சரித்திரத்தில் வாசித்து பாருங்கள். அந்த சில புறஜாதிகள் அங்கே பார்க்கும்போது சொல்லுகிறார்கள், இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். அல்லேலூயா. பவுலை பார்த்து ஒரு பிசாசு சொல்லிச்சு, ஒரு குறி சொல்லுகிறதான ஒரு சகோதரியின் மூலியமாக அந்த குறி சொல்கிற ஆவி சொல்லிச்சு, இவர்கள் உன்னதத்தின் உன்னத தேவனுடைய ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தவர்கள். பிசாசு சரியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது, புறஜாதிகள் தனியாய் அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் சரியா என்ன செய்யல? தேவனுடைய காரியங்கள் நமக்கு அடையாளம் தெரியாதபடி தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய சீலை இருக்கிறது. அந்த சீலை என்னைக்கு நீக்கப்படுகிறதோ, அந்த மரண சீலை என்னைக்கு நீக்கப்படுகிறதோ, அந்த பாரம்பரியத்தின் சீலை என்னைக்கு நீக்கப்படுகிறதோ, என்னைக்கான உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகிறதோ, அன்னைக்குத்தான் தேவனுடைய முகத்தின் பிரகாசம் நம்மளை பிரகாசிப்பிக்க செய்யும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் முகம் தேவனோடு முகமுகமாய் பேசி அவன் முகம் பிரகாசமாய் இருக்கிறது. அந்த பிரகாசமான முகத்தோடு கூட உங்களிடத்தில் வந்து ஒரு மனுஷன் பேச வருகிறான். ஆனால் ஜனங்கள் சொல்கிறார், நீர் பேசுவதற்கு முன்பு முக்காடு போட்டுக்கொள்ளும். உமா என்னால் பார்க்க முடியல. எவ்வளோ ஒரு 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 மோசமான ஒரு நிலைமையில் அன்னைக்கு சபை இருந்திருக்கு பாருங்க. அதே நிலைமையில தான் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலும் சபைகள் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியல அவங்களுக்கு. கர்த்தரை முகமுகமாய் பார்க்க முடியல. இடையில மரணம் நிழலாடி கொண்டிருக்கிறது, பாரம்பரியம் நிழலாடி கொண்டிருக்கிறது, நிறையா இருக்கு. இதுக்கே நீங்க ஒன்றும் இழுவைக்கு வரலைன்னா நான் இன்னும் அடுத்த சங்கதி எப்படி உங்களுக்கு சொல்ல? அல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணி யூடியூப்ல போட்டோம்னா எப்படியோ போயிடுவேன். நல்லா கவனிங்க. வசனங்கள் மனவாட்டிக்கு மட்டும்தான், வெளிப்பாடுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான், பொது ஜனங்களுக்கு அல்ல. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் வந்து நான் ரைட் பாருங்க. தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வதற்கு காரணம், தேவனிடத்தில் இவர்கள் வர விரும்பவில்லை. அதோட நான் முடிச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முகம் முடிந்து இப்பொழுது கால்களில் உள்ள கட்டுகளை கட்டவில்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் இயேசு அந்த வேலையை செய்யலை. இயேசுவின் சீசர்கள் செய்திருக்கலாம், அங்கு இருந்தவர்கள் செய்திருக்கலாம். அது எல்லா ஜனங்களுக்கும் சொல்லலை, இயேசுவை பின்பற்றவர்களுக்கு சொல்ல. எல்லாராலும் கட்டவிழ்க்க முடியாது. முகம் என்பது தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுகிறது. முகம் என்பது நம்முடைய மனதின் பிரதிபலிப்பை காட்டுகிறது என்று நான் சொன்னேன். இப்பொழுது கால் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அது அதிகாரத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. அது சுதந்திரத்தை காட்டுகிறது. அது அதிகாரத்திற்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது, சுதந்திரத்திற்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. இப்போ
உங்கள் ஊர் சைடு எப்படின்னு தெரில, எங்கள் ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிக்கிற வயது வந்த உடனே ஆண் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, இவனுக்கு சீக்கிரம் ஒரு கால் கட்டு போட்டு வைக்கணும். சீக்கிரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? படலையா? பட்டா கையை பார்க்கட்டுமா? இவனுக்கு ஒரு கால் கட்டு என்ன செய்யணும்? போடணும்பாங்க. ஏன்? நல்லா தான் இருந்தான், அவனுக்கு எதுக்கு ஒரு கால் கட்டு? ஏன்னா இவன் கொஞ்சம் அதிகமாக சுற்றுறான், இவனுக்கு இப்போ நம்ம அடங்கி உடங்கி ஒரு இடத்துல இருக்கிறோம்னா இவனுக்கு ஒரு கால் கட்டு என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு? போட வேண்டியிருக்கு. இவன் நிறைய இடங்களுக்கு ஊர் சுற்றுறான்னு சொல்லிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், வேதத்தில் நிறையா இருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை நாம் 2 காரியத்தை பார்க்க, ஒன்று அதிகாரம், ஒன்று சுதந்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். உபாகமம் 11:24 வாசிங்க. உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். தொடங்கி சமுத்திர வரைக்கும் உங்கள் உள்ளங்கால்கள் படுகின்ற இடங்கள் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படும். ஆனால் தேவ ஜனங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை அந்த ஜனங்கள் மிதித்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக அவருடைய கால்கள் கட்டப்பட்டாயிற்று. இவர்கள் கட்டுகள் அறுக்கப்பட்டாதான் இவர்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது ஆவிக்குரிய ரீதியாகவும் நீங்க எடுத்துக்கோங்க, எழுத்தின்படியாகவும் நீங்க எடுத்துக்கோங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். சங்கீதம் 105:8-18 வாசித்து பாருங்க. 105:18 அவன் கால்களை இரும்பு விலங்கு போட்டு என்ன செய்தார்கள்? ஒடுக்கினார்கள். யோசேப்பினுடைய கால்கள் ஒடுக்கப்பட்டது. அவனால் சுதந்திரிக்க முடியவில்லை. ஒரு காலத்திலே ஃப்ரீயா இருந்த அவனுடைய கால்கள் இப்பொழுது ஒடுக்கப்பட்டது. ஜீவியத்திலே ஒடுக்கம், நெருக்கம், கட்டுக்கள் இருந்தால் நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. பழமொழி சொல்லுவாங்க, அலைகடல் ஓடியும் திரவியும் தேடிய சம்பாதிக்கணும். அப்ப அதுக்கு நீ அலைகடல் வந்தாலும் அதை தாண்டி என்ன செய்யணும்? ஓடணும்னா என்ன வேண்டி இருக்கிறது? கால் கட்டப்பட்ட நிலைமையிலோ, கால் அடிபட்ட நிலைமையிலோ, கால் பயன்படுத்த முடியாத நிலைமையிலோ, கால் இல்லாத நிலைமையிலோ, கால் தான் நம்முடைய சரீரத்தை தாங்கக்கூடிய ஒன்று. ஆண்டவர் சொன்னார் மோசேயினிடத்திலே, உன் உள்ளாங்கால் படுகிற எவ்விடத்தையும் உன்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் தந்த அநேக விஷயங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கால்கள் கட்டப்பட்ட நன்மையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தலையை அவர் நசுக்குவார். அதிகாரத்தை காட்டுகிறது. சாத்தானை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் ஏதேனிலே பேசும் பொழுது அவர் உன் குதிங்கால் என்ன செய்வார்? சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. அவர் உன் குதிங்காலை நசுக்குவார். அப்ப குதிங்காலை நசுக்குதல் என்பது என்ன? உன் தலையை நசுக்குதல் என்பது என்ன? உன் குதிங்காலை நசுக்குதல் என்பது என்ன? அதிகாரத்தை காட்டுகிறது. அந்நாளிலே அவர்கள் உங்கள் கால்களுக்கு கீழாக எப்படி இருப்பார்கள்? சாம்பலா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மலாக்கியர் புஸ்தகத்தில் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அப்படித்தான் சொல்லுகிறது. நீதியின் சூரியன் உங்கள் மேல் என்ன செய்யும்? உதிக்கும். சொல்லிட்டு சொல்லுவாரு, அந்நாளிலே அவர்கள் துரும்பாய் இருப்பார்கள், உங்கள் கால்களுக்கு கீழாக சாம்பலாய் இருப்பார்கள். ரோமர்ல வாசிக்கிற 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம், சாத்தான் உங்கள் கால்களுக்கு கீழாக அவர்கள் என்ன செய்வீர்கள்? நசுக்கி போடு. அதிகாரம். உன்னை வார்த்தையின் நிமித்தம், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், தேவனுடைய பராக்கிரமத்தின் நிமித்தம் உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்த முடியாதபடி இருக்கிறதான கட்டுக்கள் முதலாவது சபைக்கு அறுக்கப்படணும். அல்லேலூயா. நீ அடிமை அல்ல, நீ ஒரு சுதந்திரவாளி, நீ ஒரு கோழை அல்ல, நீ ஒரு பராக்கிரமசாலி, அதிகாரமுடையவன்.
அப்ப உன்னுடைய காலின் கட்டுக்கள் அறுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 44 அதிகாரம் 5 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 44:5. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தக்கு உம்முடைய நாமத்தினால் என்ன செய்வோம்? வெற்றியை காட்டுகிறது, அதிகாரத்தை காட்டுகிறது, ஆளுமையை காட்டுகிறது. இந்த எல்லா ஆளுமையும் அதிகாரமும் வல்லமையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பாவத்தினால் அதை அவன் இழந்தான். அந்த இழந்த அவனுடைய அதிகாரத்தை திரும்பவும் அவனுக்கு என்ன செய்கிறார்? தேவன் தருகிறார். அதிகாரம் உடையவர்களாய் ஆண்டவரை விசுவாசித்த பிள்ளைகள் இந்த பூமியில வாழ்ந்தாங்களா, வாழலையா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விடுங்க, சாதாரணமான பேதுரு, அந்த மனிதர் சொன்னா, பொண்ணும் என்கிட்ட இல்லையா, வெள்ளியும் என்கிட்ட இல்லையா, என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது, சப்பானியாய் அநேக நாட்கள் வருடங்கள் இருந்த ஒரு மனிதன் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? வியாதியின் மீது தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை காட்டுகிறது. பிசாசின் மீது தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை காட்டுகிறது. இன்னைக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? இந்த அதிகாரத்தை சபைகள் செயல்படுத்துகிறதா? ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இதை செயல்படுத்துகிறோமா? செயல்படுத்துவதற்கு ஏற்ற விசுவாசமும் பலமும் எதிர்பார்ப்பும் வாஞ்சி எங்களிடத்தில் இருக்கா? கேள்விதான். நல்லா பிரசங்கிக்கிறோம், சூப்பரா பிரசங்கிக்கிறோம், நல்லதுதான். ஆனா இதை தேவன் தருவதாக நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அதிகாரத்தை தருகிறேன். இன்றைக்கு அதிகாரத்தை சபையே, நீ அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறாய். பிசாசினிடத்தில் உன் அதிகாரத்தை அடகு வைத்திருக்கிறாய். உலகத்தினிடத்திலே உன்னுடைய மகிமையை அடகு வைத்திருக்கிறாய். எப்பொழுது அதை நீ மீட்க போகிறாய்? என்றைக்கு உனக்குள் விசுவாசம் வருகிறதோ, என்றைக்கு உண்மையான மனம் திரும்புதல் வருகிறதோ, என்றைக்கு கர்த்தரிடத்திலே நீ சேர வேண்டும் என்கிறதான அந்த காரியத்திற்கு நீ உன்னை அர்ப்பணிக்கிறாயோ, அப்பொழுது இழந்த மகிமையை திரும்பவும் தேவன் தந்து உன்னுடைய அதிகாரத்தை கட்டவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனைவிமார் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியா கொடுத்தாலே பயப்படுகிற கணவன்மார் இருக்கிறாங்க. இருக்கீங்களா இல்லையா? ஹலோ. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. பரவாயில்லங்க, உங்களை ரொம்ப பாராட்டலாம். அத்தனை பேரை அடக்கி வச்சிருக்கீங்களே, நீங்களாம் நல்லா வருவீங்கப்பா. அல்லேலூயா. சிரிப்பு வருது உங்களுக்கு. அப்போ தேவன் மனிதனுக்கு கொடுத்ததான அதிகாரம், தேவன் மனிதனுக்கு கொடுத்ததான சுதந்திரம், இந்த ரெண்டையும் இன்னைக்கு இழந்திருக்க. அந்த ரெண்டையும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய கால்களில் உள்ள கட்டுக்கள் அறுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது எதனால் சுற்றப்பட்டிருக்கிறது? பிரேதத்தை சுற்றுகிற சீலை. பட்டுச்சீலைன்னு கூட பரவாயில்ல, சவத்துக்கு சுத்துறதான சீலையை சுத்தி வச்சிருக்கு. சாவுக்கு ஏதுவான கிரியைகளால் சுத்தப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு ஏதுவானதுனால சுத்தப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிறதுக்கு ஏதுவான சுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அதிகாரமும் உங்கள் சுதந்திரமும் எதனால சுத்தப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு சபைக்கு தேவன் கொடுத்த சுதந்திரமும் அதிகாரமும் மரணத்திற்கு ஏதுவான அழிவுக்கு ஏதுவான ஒன்றினால் சுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அது என்னைக்கு கட்டவிழ்க்க? யாரு கட்டவிழ்க்காத? அல்லேலூயா. யோசுவா யுத்தம் செய்து ஜெயித்து வந்த பொழுது தன் எதிரிகளுடைய ராஜாக்களை கீழே தள்ளி அவருடைய கழுத்தில் தன்னுடைய காலை வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. அது வெற்றியை காட்டுகிறது, அது அதிகாரத்தை காட்டுகிறது, அது சுதந்திரத்தை காட்டுகிறது. யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன். நமக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் அப்படிப்பட்ட மகிமையும் பலனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதம் நமக்கு கையளித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது.
இயேசு சொல்கிறார், அவனுடைய கை கட்டை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள். அவருடைய கை கட்டை என்ன செஞ்சிருங்க? கையில் நல்ல நல்ல பொண்ணெல்லாம் போட்டிருப்பீங்க, நல்ல மோதிரம் போட்டிருப்பீங்க, நல்ல வாட்ச் கட்டியிருப்பீங்க, நல்ல செயின் போட்டிருப்பீங்க. சரி, அதெல்லாம் நம்ம பற்றி பேசலை. பாருங்க, கை எதை பிரதிநிதிப்படுத்துகிறதுனா அது ஜெயத்தை காட்டுகிறது. நெகேமியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். நெகேமியா 2:8-18 வாசிப்போம். வேகமாக வாசிங்க, முடிச்சிடலாம். ஆ ஆ ம் 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 சரி, இந்த அதிகாரத்தை முழுவதும் சரி வாசித்துருங்க. என்றேன், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு, நல்ல கவனமாக கவனிங்க. மனிதனுடைய கரம் இருக்கிறது, தேவனுடைய கரம் இருக்கிறது, பிசாசனுடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அதெல்லாம் நம்ம பற்றி பேசல. நம்முடைய கரங்கள் கட்டப்பட்ட, நம்முடைய கரங்கள் கட்டவிழ்க்கப்படும் பொழுதுதான் நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஒரு மனிதன் தவறு பண்ணிட்டான், போலீஸ் வருது, போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணும்பொழுது என்ன செய்யறாங்க நீங்களே சொல்லுங்க, பேசுங்க. என்ன பண்றாங்க? சொல்றத சத்தமா சொல்லுங்க. அரெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? உடனே என்ன செய்யறாங்க சொல்லுங்க? ஒரு விலங்கை எடுத்து அவன் 2 கையும் பூட்டிடுறாங்க. அவன் கையை கட்டி விடுகிறார். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா பின்னாடி வச்சு என்ன செஞ்சிருவாங்க? கட்டிடுவாங்க. ஒரு எதிரி ஒருத்தனை அடிமைப்படுத்துறான்னு சொன்னா அவன் கரங்களை உயர்த்திடுவான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஒண்ணுமே இல்லைன்றுவான். எஜமானனுக்கு முன்பதாக வேலைக்காரன் நிற்கும் போது எப்படி நிற்கிறான்? கரங்களை கட்டி நிற்கிறான், அதிகாரத்துக்கு முன்பதாக. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கரம் இந்த நெகேமியா மீதும் எஸ்ராவின் மீதும் பரிசுத்தவான்கள் மீதும் இருந்தபடினால் அவர்களுடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கர்த்தருக்காக எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அதை அவர்கள் செய்வதற்கு ஏதுவான எல்லா விதமான வாய்ப்புகளையும் தேவனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ஆமென். அதிலேயே 18ஆம் வசனம் சொல்கிறது, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னுடனே கூட சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கர்த்தர் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை நீங்க கேட்கும் பொழுது பாருங்க, அங்கே கர்த்தருடைய கரம் தேவனுடைய மனிதன் மீது இருக்கிறது. கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்றார். அவர் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஆனபடினாலே ஜனங்களும் அவருக்கு ஏதுவாக போய் அவர்களை கரத்தை பலப்படுத்தினார். இது சபை. குடும்பத்துக்கு வருவோம். குடும்பத்தில் கணவன் தான் தலை, மனைவி சரீரம், பிள்ளைகள் அவயங்கள். ஆனால் இன்னைக்கு குடும்பம் எப்படி இருக்கிறது? எல்லாம் பாலா போய் கிடக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு புருஷன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும். விசுவாசத்தில் இருக்கிறதான சகோதரர்களே, திருமணம் முடித்து வயது முதிர்ந்த, ஏன் வயதுக்கேற்ற என்னோடு கூட முதியவர்களே, உங்களுக்கு நான் அன்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் மேல் கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் குடும்பங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் மனைவி உங்களிடத்தில் அன்பாக இருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் அன்பாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்க தான் ஜவாப்தாரி. உங்களை நம்பித்தான் தேவன் மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இவருடைய ஆத்துமா, சபைக்கு வர்றீங்க, சபையிலங்கமா இருக்கீங்க, நல்லதான். ஆனாலும் பெரும்பான்மை நேரங்களில் ஒரு தகப்பன் தான் தன் பிள்ளைக்கு நல்ல போதகராய் இருந்து தன் மனைவிக்கு நல்ல ஒரு
போதகராய் இருந்து அவர்களை கர்த்தருடைய காரியத்திலே ஈடேறுவதற்கும் முன்னேறுவதற்குமான காரியங்களை நீங்க செய்யும்படி கர்த்தருடைய கரம் உங்க மேல தயவா இருக்கணும். அல்லேலூயா. உங்க கையை கட்டிக்கிட்டு நீங்க உங்க கையை கட்டிக்கிட்டு சொல்லுமா, சொல்லு மகனே, சொல்லு மகளே என்று இருக்க முடியாது. அப்படின்னா இன்னும் நான் சொல்ல விரும்பல, அப்புறம் எனக்கு வேற மாதிரி கோபம் வந்துடும். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நான் பேசுறேன்னு எனக்கே தெரியல போங்க. ரைட், நம்ம வேற எதுக்கு போயிடுவோம் அப்படின்னா, சங்கீதம் 21:8 எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 21:8 நான் முடிக்கிறேன். இவ்வளவு நேரமா? உமது கை உம்முடைய சத்துருக்களையும் பெட்டிக்கும். சரி, அதை விட்டுருங்க. யாத்ராகமம் 17:9-12 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பார்த்துருங்க. யாத்ராகமம் 17:9-17 வரை. இங்கே மோசேயினுடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறது. இஸ்ரவேலுக்காக யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். மோசே தேவன் தந்த அந்த கோலை தன் கரத்தில் பிடித்து கொண்டு மலையின் மேல் இருக்கிறார். அவன் கரங்கள் தளர்கிறது. ஊரும் ஆரோனும் போய் மோசேயினுடைய கரங்களை தூக்கி பிடிக்கும் பொழுது, மோசேயினுடைய கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஜெயம் கிடைக்கிறது. அல்லேலூயா. கை என்பது ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. கை என்பது கரத்தின் கிரியைகளை காட்டுகிறது. கை என்பது பராக்கிரமத்தை காட்டுகிறது. அதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம், நிறைய இருக்கு. கை கரம் நிறைய இருக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய கரங்கள் கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, முகம் பிரேத சிலையினால் சுட்டப்பட்டு இருக்கிறத கர்த்தர் கண்டுதான் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். இந்த கட்டவிழ்க்க வேண்டியதான் இந்த காரியத்தை அழைக்கப்பட்ட, அதிகாரமுடைய, அபிஷேகிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படிப்பட்ட நபர்கள் தான் ஒவ்வொருடைய ஜீவியத்தில் உங்களுடைய கட்டுக்களை அறுக்க முடியும். பிசாசு பல கட்டுகளை போடுறான். வியாதியின் கட்டை போடுகிறான், பலவீனத்தின் கட்டை போடுகிறான், மரணத்தின் கட்டை போடுகிறான், பாதாளத்தின் கட்டை போடுகிறான், சாபத்தின் கட்டை போடுகிறான். பல கட்டுகள் இருக்கு, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் நம்முடைய ஜீவியத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தருக்கென்று ஒரு சேனையாக எழும்பி அவருக்கென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நம்மளை சுற்றி நம்ம ஏன் முன்னேறலை நீங்கள் யோசிக்கணும். ஏன் இந்த பிரசன்னம் எனக்கு வரல, ஏன் இந்த மகிமை வரல, ஏன் என் காதுனால இந்த வேத வசனத்தை கேட்க முடியல, ஏன் இந்த கண்ணுனால இந்த ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை பார்க்க முடியல, ஏன் தேவன் செய்த அதிசயங்களை இந்த வாயினால பேச முடியல அப்படின்னா பைபிள் சொல்லுது. இயேசுட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் கூட்டு வந்தாங்களாம். கூட்டு வந்தவொடனே, ஆண்டவரே இவனுக்கு கொஞ்சம் பேய் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் விரட்டுங்க அப்படின்னு. அந்த ஆண்டவர் சொன்னாராம், ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஆவி அவனை விட்டு போனவொடனே அவன் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா பாருங்க, அவனுக்கு முகம் இருந்தது, வாய் இருந்தது, காது இருந்தது. ஆனாலும் அந்த செவிகளிலும் அந்த வாயில் அந்த உறுப்புல பிசாசு தன்னுடைய வல்லமையினால அதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசுவானவர் வந்து அதை கட்டவிழ்த்த உடனே அந்த அவயங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு குருடனை ஆண்டவரிடத்தில், குருடும் ஊமையுமானவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஊமையும் குருடுமான ஆவியை இவனை விட்டு போ என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவன் பார்க்க ஆரம்பித்து விட்டான், அவன் பேச ஆரம்பித்த வேண்டாம் வேதம் சொல்லுகிறது. தலையில தான் இந்த 5 புலன்களும் இருக்கிறது. பார்த்தல், முகர்தல், ருசித்தல், கேட்டல், உணர்தல் என்று சொல்லப்படுகிற 5 புலன்களும் தலையில தான் இருக்கு. இந்த 5 புலனையும் சுத்தி சாக்க போட்டு கட்டி, கோணியை போட்டு கட்டி வச்சாச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் உணர்வுகள் அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. உனக்கு செவி இருக்கிறது, கேட்க முடியாதபடி சுற்றப்பட்டு, காது அடைச்சாச்சு, எங்க கேட்கும்? கண் இருக்கு, கண்ணை க்ளோஸ் பண்ணியாச்சு, எங்க பார்க்க முடியும்? வாய் இருக்கு, வாய் அடைச்சாச்சு, எங்க பேச முடியும்? முடியாது. அப்ப அடைக்கப்பட்ட, கட்டப்பட்ட உன்னுடைய வாயும், உன்னுடைய செவியும், உன்னுடைய உணர்வுகளும், உன்னுடைய பார்வைகளும் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையினால் கட்டவிழ்க்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் தேவனுக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். இந்த கட்டுகள் அறுக்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய ஜீவியத்தில் உண்மையான ரட்சிப்பின் பரிபூரணத்தை அடைய முடியும். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி நான் அருமையான பாஸ்டர் யார்கிட்ட கொடுத்தோம், எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.
எல்லாம் எழுந்து நிற்போம். மறுபடியும் நான் அந்த உங்களை வசனங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறைக்கு முன்பதாக போய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உடனே பாருங்க, மரித்தவன் உடனே எழுந்து வெளியே வருகிறான். அப்பொழுது மரித்தவன் வந்த பொழுது அவன் கால்களும் அவன் கைகளும் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகங்கள் பிரேத சிலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை பார்த்து, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இயேசு உன்னை ரட்சித்தார். இயேசு உன்னை நேசித்தார். இயேசு உனக்கு உதவி செய்தார். இயேசு உன் பாவங்களை மன்னித்தார். இயேசு உன் கட்டுக்களை அறுக்கும்படி சபையில் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இயேசு உன் கட்டுக்களை அறுக்க வேண்டும் என்று விரும்பி அறுத்து எடுத்து உன்னை விடுதலையாக்கி நீ தேவனுக்கென்று மகிமையாய் எழும்பி பிரகாசிக்கும்படியான ஒரு வேலையை நீ செய்வதற்கு முன்பு உன் மேல் இருந்த மரணத்தின் வாசனை நீக்கும்படியாக தேவன் உன்னை கட்டவிழ்க்க வேண்டியது தன் ஊழியர்களை கொண்டு, தன் வேலைக்காரர்களை கொண்டு, தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு கட்டவிழ்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். உன் முகத்தில் உள்ள உன் தனிப்பட்ட அடையாளம், நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லப்படுகிற தனிப்பட்ட அடையாளத்தை இன்னைக்கு பிசாசு மறைத்து வைத்திருக்கிறான். உன் தனிப்பட்ட அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் சிலையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத சிலையினால் சுட்டப்பட்டிருக்கிறது. நீ சொல்ல, ஆண்டவரே என் முகம் பிரகாசிக்கணும், ஆண்டவரே என் தலை உயர்த்தப்படணும், ஆண்டவரே ஒரு மகிமை காணப்படணும், ஆண்டவரே என் கண்கள் உமக்கென்று ஆண்டவரே பார்க்கணும், ஆண்டவரே என் காதுகள் உடைய வார்த்தைகளை கேட்கணும், ஆண்டவரே என் வாய்கள் உடைய சத்தத்தை பேச வேண்டும், ஆண்டவரே உடைய சாட்சிகளை சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த மரணத்தின் சீலை என்னை விட்டு விலகட்டும். இந்த பாரம்பரியத்தின் கிரியைகள் என்னை விட்டு விலகட்டும், ஆண்டவரே என் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இது கட்டவிழ்க்கப்பட வேண்டும், கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்றீங்க? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அறியாமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொள்கிறேன். இந்த கட்டவிழ்க்கிற ஊழியத்தை ஆண்டவரை சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா, இந்த ஸ்தலத்துக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களால் அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய அதிகாரத்தின் நிமித்தமாய் அறியாமையின் இருள் விலகட்டும், அடிமைத்தனத்தின் இருள் விலகட்டும், அந்தகாரத்தின் இருள் விலகட்டும், மரணத்தின் இருள் விலகட்டும், ஆண்டவரே பாரம்பரியத்தின் இருள் விலகட்டும், பொல்லாத இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் அறுக்கப்படட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலகீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, என் பலகீனங்களை கர்த்தர் மாற்ற வல்லமை உடையவரப்பா. இப்பொழுது என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். ஓ எல்லா ஊமைத்தனத்தின் ஆவி, எல்லா ஊமைத்தனத்தின் ஆவி, உன் வாயை கட்டி வைத்திருக்கிற பிசாசு வெளியே வா இயேசுவின் நாமத்தில். ஏ பிசாசு வெளியே இயேசுவின் நாமத்தில். தேவனை துதிக்க முடியாதபடி, செபிக்க முடியாதபடி, தேவனை தேட முடியாதபடி கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உடைக்கப்படட்டும் இயேசுவின். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கப்பட்ட அருமையான அந்த பரிசுத்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் ஊழியரையும் ஊழியக்கார குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய ஊழியம் பலுகி பெருக வேண்டும். தேவனே, கட்டுகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்தோம். அநேக கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது.
நம்முடைய முக்காடுகள் விலக்கப்படும் போது, பாரம்பரியமான தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் விலக்கப்படும் போது எல்லா கட்டுகளையும் தேவன் அறுத்து போடுவார். தொடர்ந்து பாஸ்டர் அஜய் அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாரும் இந்த நேரத்தில் விடுதலை இல்லைன்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க, நீங்கள் எப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிறீங்களோ அப்பொழுதே நீங்கள் சுகமாகுவீர்கள், முழுவதும் விடுதலை ஆவீர்கள். என்னை தேவன் விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரனை கர்த்தர் பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,